மோகினி அவதாரம், திருமாலின் திருவுருவம். மோகினி அவதாரம் என்பது இந்திய பரம்பரையில் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகக் கொள்ளப்படுகிறது. விஷ்ணுவின் பெண்வடிவமான மோகினி, அழகிலும் மோகமும் உடுத்திய ஒரு அவதாரமாகும். மோகினி அவதாரம் எடுத்ததற்கான முக்கிய காரணம் சமுத்திர மந்தனமாகும். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தை பெறுவதற்காக பாலகடலை கடைந்து அமிர்தக் கும்பத்தை பெற்றனர். ஆனால் அமிர்தத்தை பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனை ஏற்பட்டு அமிர்தம் அசுரர்களின் கையில் சென்றது. மோகினி அவதாரத்தின் சிறப்பு. இப்போது விஷ்ணு மோகினி என்ற அழகிய பெண் வடிவத்தை எடுத்தார். அசுரர்கள் மோகினியின் அழகில் மயங்கி அமிர்தத்தை அவரிடம் ஒப்படைத்தனர். மோகினி அதனை தேவர்களுக்கு வழங்கினார். இதனால் தேவர்கள் அமரத்துவத்தை அடைந்தனர். மோகினி மற்றும் சிவபெருமான். மற்றொரு நிகழ்வில் சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்கி அவரை தேடினார். விஷ்ணுவின் மாயா விலக்கினை உணர்ந்த சிவன் அவதாரத்தின் ஆழ்ந்த தத்துவத்தை புரிந்து கொண்டார். இந்துவுக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்பிக்கிறது. அது மாயையின் பலத்தை எடுத்துரைக்கிறது. விஷ்ணு மோகினியாக மாறி அசுரர்களின் பேராசையை வெளிப்படுத்தினார். இந்திய இலக்கியங்களில் மற்றும் கலை வடிவங்களில் பெரிதும் பேசப்பட்டு வருகிறது. பரதநாட்டியம் மற்றும் கதகளி போன்ற நாட்டியக் கலைகளில் மோகினியின் கதைகள் அழகாகச் சொல்லப்படுகின்ற. அழகு, மாயை, ஞானம் ஆகியவற்றின் சேர்க்கைதான். இது உலகின் மாயையை விலக்கி உண்மையை அறிய வேண்டுமென கூறுகிறது. திருமாலின் அற்புதமான அவதாரங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. இதன் மூலம் பக்தர்களுக்கு சிருஷ்டி, மாயை, விஷ்ணு தத்துவம் ஆகியவற்றை உணர்த்துகின்றார்.